அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு இருப்பதற்கு விருப்ப மனு அளித்தார். எனவே அவரோடு சேர்ந்துவிட்டு நான் வருகிற பொழுது அந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் மோகன்ராஜ் அவர்கள் என்னோடு பேசினார்கள். எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் சேலத்தில் இருக்கிறார், அவரிடக்கு போன் பண்ணி என் நம்பர் வாங்கினார். சொன்னார், கொடுக்கட்டுமான்னு கேட்டார். சேலத்துக்கார் கொடுக்கணும். மோகன்ராஜ் எனக்கு வேண்டிய நண்பர் தான். பேசினார். என்ன கேட்டேன். நாங்க உங்களோட கூட்டணி வர விரும்புறோம் அப்படின்னு கேட்டார். ஏன் அதிமுக விடுறீங்க, அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். சரிபட்டு வரல அப்படின்னாரு. நீங்க சரிபட்டு வரலன்னா நாங்க எல்லாம் சீட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோம். நாங்க வந்து பேசுறோம் ஆடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இந்த கூட்டத்துக்கு போறதில்ல அப்படின்னு சரி வச்சிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய விஜயகாந்தனுடைய மைத்துனர் சுதீர் அவர்கள் என்னோட பேசினார். போல அண்ணே வேறு நம்ம முடிச்சிடலான்னு, நாங்க அந்த பக்கம் போற மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டாங்க. ஏன் கேட்டா, எங்களுக்கு சரிபட்டு வரல, எங்களுக்கு உரிய மரியாதை இல்லை. யாரும் 2-3 கட்சி சொன்னார், அவங்களோட எங்களோட அதிகமா இருக்காங்க, அதனால நாங்கெல்லாம் போக வரல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களை நான் மதிக்கிறேன், ஆனால் பணம் இல்லையா எங்கிட்ட இடம் இல்லையே கொடுக்கறதுக்கு, நான் என்ன பண்றதுன்னா நீங்க எப்படியாவது பண்ணிதான் ஆகணும்னாரு. வேணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சீட்டை படிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். இல்ல எங்க ஆளுக்கு வருவாங்கன்னாரு. வரட்டும் பாக்குறேன்னு பேசினாங்க. வந்து சாப்பிட்டு படுக்க போகும்போது 2 பேர் வந்திருக்காங்க சொன்னாங்க. யாருன்னா அவருடைய முருகேஸ்வரர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள், அவர் வந்திருந்தார். அவர் கூட வந்தார். 2 பேரும் வந்து பேசினாரு. என் கூட டாக்டர் ஜெகத் ரட்சகனும் ராணிப்பேட்டை காந்தி எம்எல்ஏ அவர்கள் உட்கார்ந்து என்ன சமாச்சாரத்தில் முதல்ல தெளிவா கேட்டேன். ஏன் நீங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து எதற்காக விலகி வருகிறீர்கள்? இது அதிகாரப்பூர்வமா எடுத்த முடிவா, இல்ல நீங்கள் அதிருப்தியாளர்கள் எடுத்த முடிவா என்று கேட்டேன். இல்ல முதல்ல இது மாதிரி ஒரு அதிமுக முடிவெடுத்திருந்தார்கள். ஆனால் மாவட்ட கழக செயலாளர் கூட்டியதற்கு பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாரும் அந்த கட்சியோடு போவதற்கு விரும்பவில்லை. உரிய மரியாதை அங்கு இல்லை. காரணம், யாரோ இவர்களை விட அதிகமான வேற கட்சிக்கு கொடுத்து விட்டார்கள், நாம் அங்கு சரிப்பட்டு வராது. ஆகையினால் நாம் திமுக கூட்டணியில் தான் செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். உங்களால் தான் யாரோ ரிப்போர்ட் தான் முடிவு எடுத்தோம். இவங்களை கேட்டோம். நாங்க அதே சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்களும் போல முடிவு எடுத்துட்டோம், அது சார்பா வந்துருந்தோம். வந்ததுங்களே அவர் விஜயகாந்துக்கு தெரியுமான்னு கேட்டோம். தலைவரே தான் சொன்னாரு, சரி உங்கள் விருப்பம் அதுவானால் நீங்களும் பேசிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நாங்க வந்து ஆக அந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிற மோகன்ராஜ் என்னோடு பேசினார். எனக்கு நண்பர், நல்லவர்களா பேசினார். சுதீர் அவர்கள் எனக்கு ஏற்கனவே தெரிந்தவர், எங்க மாவட்டத்துக்காரர். எனவே அவர் என்னோட பேசினார். அதுக்கு பிறகு இங்க வந்தார்கள். ஆக ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பார் போல் இருக்குன்னு வந்தேன். ஆனால் உங்க முடிவு நல்ல முடிவா இருக்கா, நல்ல கெட்ட முடிவான்னு நான் சொல்ல விரும்பல. ஆனால் எங்களிடத்தில் உங்களுடைய கௌரவத்தை காக்கிற அளவுக்கு கிட்ட சீட்டு இல்லையே. இதுக்கு முன்னால் வந்திருந்தா பண்ணிருக்கலாம், இதோட முடிஞ்சு போச்சு, என்னால் முடியல. இல்ல நீங்க எப்படியாவது எங்களுக்கு பண்ணி ஆகணும், நாங்க பண்ணோம். அவரிடத்துல நான் திருப்பி கேட்டேன், எங்க ஊரெல்லாம் அந்த கட்சியோட இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப போய் பேனர் சின்ன காட்டுறாங்க, கொண்டு போய் ரஜினிகாந்த் பேனர் வைக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க சொல்றீங்களே சரியா அப்படின்னு கேட்டலாமே. இல்ல அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு இப்படி பேசுறீங்க, ஒரு நாள் எப்படி பேசுறீங்க, உங்களை நம்பி நான் எப்படி பேசுறது இல்ல, எப்படியாவது நீங்க பண்ணிதான் தீர்னாங்க. எனக்கு வந்து சீட்டை எல்லாரும் பங்கிட்டு கொடுத்தோம். யாருக்கிட்டையும் பங்கிட்டு கொடுத்த சீட்டை நான் போய் திருப்பி வாங்குறேன், என்னால முடியாது. இருக்கிற சீட்டு எங்களுக்கு குறைவா தான் நாங்க நிக்கிறோம். ஒரு 20 சீட் தான் நிக்கிறோம். அதுல நாங்க குறைச்சிக்கிறதுக்கு விரும்பல. குறைச்சிக்கலான்னு ஒரு விருப்பப்படலாம் அல்லது குறைச்சிக்கலான்னு முடிவெடுக்க வேண்டியவர் எங்கள் தலைவர். அவர் இல்ல, நான் குறைச்சிக்கலாம்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. எனவே சீட்டு உங்களை அலாட் பண்றதை பத்தி எனக்கு என்னால் முடியாது, மன்னிச்சுக்க. ரொம்ப நேரம் பேசினார், ஒரு 4 மணி நேரம். எனக்கே டயர்டாயி இது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால தான் இந்த நேரத்தில்
நீங்க எல்லாம் வந்தீங்க, அவங்கள கேளுங்கன்னு சொன்னேன். அவங்க போயிட்டாங்க. அவங்களோட பேசுறதே பரவாயில்ல போல இருக்குது. ஒரு டிவியா நான் உங்களோட பேசுறதுதான் எனக்கு அது கஷ்டமா இருக்கு. அதனால இதான் நிலைமை. இப்ப என்ன விஷயம் கேட்டா, இப்ப ஒரு செய்தி வந்து சுதீர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு சொன்னா, அந்த ஒரு டெல்லியில ஒரு மந்திரி வந்திருக்காரு. அவர் நீ வரீங்களா சுதீர் வீட்டுக்குன்னு கேட்டேன். இல்ல அவர் யாரோ ஒரு அந்த டெல்லி வந்தாரா, அவர் திருப்பி போன் பண்றாரு. அவர்கிட்ட போய் நாங்க இல்லன்னு சொல்லிட்டு வரதுக்கு போறேன்னாரு. ஆனா இப்ப அங்கிருந்து என்ன செய்தி வருதுன்னா, நாங்க கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. இப்படி பேசினா நாங்க என்ன பேசுறது? இதுக்கு நீங்களும் ஒரு கேமரா தூக்கணும். தலைவர் வந்து சார், நீங்க முதல்ல அவங்க ஒரு ஸ்டாண்டுக்கு வரணும். என்னோட இவ்வளவு பேசிட்டு மறுபடியும் அங்க போய் சுதீர், அதே சுதீர் நாங்க அதிமுக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இவங்களை நம்பி எப்படி நாங்க பேச்சுவார்த்தை தோக்கிறது? இவங்களை நம்பி எப்படி இது பண்றது? அதனால என்னுடைய கருத்தம் ஏதோ சம்திங் ராங், இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சேர்றது, அந்த கட்சியோட சேர்றது எந்த கட்சி எரியாத கட்சி மாதிரி. அதிமுக சேரலாம் சேரக்கூடாது, 2 கட்சி இருக்கு போட்டிருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியாது, உண்டோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. இன்னொரு கட்சியை பற்றி நான் எந்த குறை சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் என்னிடம் பேசியவர்கள் மிக கண்ணியமாக பேசினார்கள். நானும் அவர்களுக்கு எங்கள் நிலையை தெளிவாக தெரிவித்து விஜயகாந்தனுடைய அறிவுறுத்தல் சொல்லிருக்காங்க. அவரோட விருப்பம் இருக்குன்னு ஏதாவது தகவல் சொல்லிருக்காங்க. எங்கள் மாவட்ட கமிட்டி கூட்டத்துக்கு எங்கள் தலைவரே வந்தார், அவரே உட்கார்ந்து இருந்தார். அப்பொழுது சொன்னோம், சரி உங்கள் விருப்பம் அதுவானால் நீங்கள் போய் பேசுங்கள் எங்களுக்கு படித்தார். அவருடைய ஆதரவோடு வந்துருக்கணும். அவரோடு வந்து அவருடைய இதை நான் எப்படி நம்புறேன் வந்ததுன்னா, இதே நம்முடைய அவர் துணைத் தலைவர் என்கிட்ட பேசினார், சுதீர் பேசினார். ஆக அவங்களே வர்றேன். அதுக்கப்புறம் வந்தவங்களை எப்படி நான் வீட்டுக்கு கொஞ்சம் பேசாம. சார், ஒரே ஒரு கேள்வி. திமுக வைத்து அவங்க தேமுதிக எதுவும் அவங்க கிட்ட சீட்டை எதிர்பார்க்கறாங்க சார். அதிமுகவோட பேரம் பேசுறதுக்கு உங்களை பயன்படுத்துறாங்களா? திமுக பயன்படுத்துறாங்க? எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. எதுக்கு எப்படி படுத்துறாங்களா, எங்களை வச்சு அங்க பண்றாங்களா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் என் இடத்துல வந்து ரொம்ப தெளிவா அவர்களுக்கு சொல்லிட்டேன் நிலைமை. உங்களுக்கு தெரியாது. ரொம்ப தாமதமான முடிவாங்க. நான் அப்படி சொன்னேன். நீங்க உங்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை முதல்லயே நீங்க எடுத்து போட்டிருந்தீங்கன்னா அப்போ ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கும், நீங்க வந்திருக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு நிறைஞ்சிக்கிறது கொடுத்துருக்கலாம். அதை செய்ய விட்டு இப்ப வந்து என்ன பண்றீங்க? நானும் ஒரு வார காலமா போராடி நேர்த்தா ஓய்ஞ்ச நான் நீங்க இப்ப கேட்கறீங்களா அப்படின்னு சொல்றேன். அதிமுக தலைமையான முதல் கூட்டம் இது. இதுல எல்லா கட்சி தலைவரும் கலந்துக்கிறாங்க. ஒரு கொடியை வைக்கிறாங்க, ஒரு கூட்டணியில் வராத கட்சியினுடைய கொடியை வைக்கிறாங்க, படத்தை வைக்கிறாங்க, படத்தை எடுக்கிறாங்க. இது போன்ற அணுகுமுறை நீங்க இது வரைக்கும் பாத்துருக்கீங்களா உங்க அனுபவத்துல? அவங்களும் ரொம்ப தெளிவில்லாம இருக்காங்க. அதிமுக இவங்க நம்மளோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம ஜெண்டா தூக்கி இருக்காங்க அவங்க. இது காலதாமதான பேச்சுவார்த்தை சொல்றீங்க. அதுக்கு முன்னால தேமுதிக உங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா? தேமுதிக இதுவரை நடத்தவே இல்லை. இதன் பிறகு திமுக தலைவர்கள் அவருக்கு சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? திமுக தலைவரை வந்து சுதீஷ் வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எங்களை யாரோட சந்திக்கலாம் சார்? திறந்த புத்தகம், எங்களுக்கு ஒன்றும் ஒரு ஒளிமுறை இல்லை.